ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சூரிய பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். 15/6/2025 இருந்து 16/7/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருக்கிறார். அந்த ஒரு மாசம் இருக்கும்போது கும்பராசி அந்த மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு பாருங்க, சூரியன் 7ஆம் பாவத்தினோட அதிபன். 7ஆம் பாவத்தினோட அதிபன் இப்ப 5ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். 5ஆம் பாவம் 7ஆம் பாவம்ன்றது ஃபர்ஸ்ட் கலத்திர ஸ்தானம். கலத்திர ஸ்தானாதிபதி 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேருக்கு பாருங்க லவ் சக்சஸ் ஆகும். நிறைய கும்பராசி அன்பர்கள், நான் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டே இருக்கேங்க, அந்த பொண்ணு லவ் பண்ண மாதிரி தெரியல, தெரிஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகும். நான் ரொம்ப நாளா ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பையனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றான், சக்சஸ் ஆகும். ஆல்ரெடி நாங்க லவ்ல தாங்க இருக்கோம், குடுமி அடி சண்டைங்க எங்க 2 பேருக்குள்ள. ஆமா, இருக்கதானே செய்யும். இப்ப 7 நாட்டு சனியில கடைசி 2.5 வருஷம் பாத சனி. போன வருஷம்லாம் இருந்த மாதிரி இருக்காது, பட் ஸ்டில் பர்சிஸ்ட், தொடருது. இட்ஸ் கீப் ஆன் கண்டினியூயிங். பட் அதுல கொஞ்சம் பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். நிறைய பேருக்கு புதுசா லவ் வருங்க, புதுசா ரிலேஷன்ஷிப் வரும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு அந்யோன்யம். நாங்க 2 பேரும் பெருசா லவ் பேர்ட்ஸ்லாம் இல்லைங்க, ஆனா நாங்க எளியும் போனமா இருக்கோம். இப்ப அவர் பாட்டுனா ஒரு வேலையை பாக்குறேன், நான் பாட்டுன்னு என் வேலையை பாக்குறேன், அப்படி பரவாயில்ல, ஓகே, ஸ்மூத்தா போகுது அப்படின்ற மாதிரிதான் இந்த மாசம் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைங்க சார்ந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா, பிள்ளைங்களை பெருசா நம்ம டாமினேட் பண்ணவே கூடாதுங்க. படி 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 படி, படிச்சாதான் முன்னேற முடியும், படிச்சாதான் முன்னேற முடியும் அப்படி எச்சரிக்கவே வேண்டாம். அவங்களுக்கா தெரியணுங்க. பொதுவா பாருங்க, ஒரு பூனையை எடுத்து எடுத்து எளிய புடி எளிய புடி எளிய புடி அப்படின்னா அது எளிய பிடிக்காது. அதுக்குதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எடுத்து விடுற பூனை எலி பிடிக்காது அப்படின்னு. அதுக்கா தோணணும் எலிய பிடிக்கணும் அப்படின்னு. அந்த பூனைக்கா தோணிடுச்சு அப்படின்னா அது எலியும் பிடிக்கும் புலியும் பிடிக்கும். அதுக்கு தோணாத வரைக்கும் நீங்க எளிய புடி எளிய புடின்னா அது ஒரு கரப்பாம்பூச்சியை கூட பிடிக்காது. புரியுதுங்களா? சோ முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க. எப்பயுமேங்க பிள்ளைங்களை கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பிள்ளைங்களை பத்தி எதிர் வீட்டுல பக்கத்து வீட்டுல என் பசங்க அடங்களா என் பசங்க அடங்களா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தாய் சொல்றத நாய் சொல்லும் அப்படிம்பாங்க. ஆக நாயை நம்ம இங்க அவமரியாதையே சொல்லக்கூடாது. ஏன்னா நாய் பாருங்க, டாக் காட், அந்த டாக் அப்படியே திருப்பி போடுங்க, காட் அப்படின்னு வரும். நிறைய விஷயத்துக்கு நம்ம வீட்டுல டாக்ஸ் வளர்க்கறது ஒரு பிரதான ஒரு பரிகாரமா இருக்கு. அதை பத்தி நம்ம பின்வரும் பதிவுகள்ல நம்ம பார்க்கலாம். அப்ப குழந்தைங்களை தேவையில்லாம, அது 25 வயசு பையனா இருந்தாலும் சரி, 2.5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, திட்டுறது, கத்துறது, ஆர்ப்பாட்டம் பண்றது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுறது தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா குழந்தைங்க முரடாயிடும். அப்ப இந்த பாவத்துல போயிட்டு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால பசங்க கொஞ்சம் ஆளுமையா தான் இருப்பாங்க, பெருசா கவலைப்பட வேண்டாம். இப்ப நேரம் இப்படி இருக்கு, அவன் அப்படி இருக்கான், நாளைக்கு அப்படி மாறிடுவான் அப்படின்னு நீங்களா உங்க மனசை தேத்திக்கோங்க. எப்ப ரொம்ப அளவுக்கு அதிகமா அவங்களோட பிஹேவியர் போதும் அப்ப மட்டும் அந்த மூக்கணாங்கயிற வச்சுக்கோங்க, லைட்டா இழுத்து பிடிங்க. மொத்தமா இழுத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் எடுத்து முட்டிடும். லைட்டா இழுத்து பிடிங்க, விடுங்க, இழுத்து பிடிங்க, விடுங்க. நல்ல ஃப்ரெண்டா இருக்க பாருங்க பிள்ளைங்க கிட்ட, இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. பெருசா நம்ம சொன்ன செய்ய போறதுல, படிச்சா நல்லதுப்பா, படிக்கலன்னா உனக்கு இந்த மாதிரி வேலை செய்யணும், உன் இஷ்டம்ப்பா அப்படின்ற மாதிரி நல்லபடியா ஜோக்கா, அதாவது ஜோவியலா ஃப்ரெண்ட்லியா பேசுனீங்க அப்படின்னா நிறைய நல்லதுங்க. ஓகேங்களா? சோ இந்த ஒரு மாசம் குழந்தைங்க கிட்ட இப்படிதான் இருக்கணும். என்ன கேட்டா எப்பயுமே குழந்தைங்க கிட்ட அப்படிதான் இருக்கணும். சரி, இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா, கும்பம், நீங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி பாத சனியினோட பிடியில இருக்கீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒண்ணும் இல்லைங்க, ஏதாவது ஒரு ஈசன் கோயிலுக்கு சர்சோம் கா தேல் அப்படிம்பாங்க, அதாவது கடுகெண்ணெய், கடுகெண்ணெய் நம்ம தானம் பண்ணலாம். இப்ப பொதுவா நம்ம தமிழ்நாட்டுல கடுகெண்ணெயில போட்டு நம்ம சமைக்கிறது எல்லாம் கிடையாது இல்லைங்களா? அது வடநாட்டுலதான் பாத்தீங்கன்னா கடுகெண்ணெய் போட்டு சமைப்பாங்க. ஆனா நம்ம கடுகெண்ணெயை ஈசன் கோயிலுக்கு தானம் பண்றோம் அப்படின்னா, அதுல நம்ம புளி சாதம் எல்லாம் செய்யலாம், நல்ல டேஸ்டா இருக்கும். புளி சாதம், ஊறுகாய், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைசியான காரக்குழம்பு, மசாலா குழம்பு அதெல்லாம் செய்யலாம். அப்ப நம்ம கோயிலுக்கு தானம் பண்றோம் அப்படின்னா அவங்க அந்த புளியோதரை செய்யறதுக்கு பயன்படுத்திப்பாங்க. அப்ப ஈசன் கோயிலுக்கு தானம் பண்ணுங்க. எவ்வளவுங்க தானம் பண்ணலாம்? முடியும்னா 1 லிட்டர் தானம் பண்ணுங்க, முடியாதுன்னா ஒரு 1/4 லிட்டர் தானம் பண்ணுங்க. நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.